நிதிஷ் சொல்லுங்க. இரண்டு துருவங்கள் இணையும் என்றே இயற்பியல் எழுதியதோ. யாருக்கு இந்த பாட்டு இப்போ? கௌதம் கம்பீர், விராட் கோலியை தான்ப்பா. அவங்களுக்கு இந்த பாட்டு பாடக்கூடாது. என்னம்மா கண்ணு சௌக்கியமா அந்த பாட்டு தான் பாடணும். உண்மையாவே ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையா நீ சொல்ற மாதிரி இப்ப யோசிச்சு பாரு விராட் கோலியோட மைண்ட் செட்டு. ஆஹா T20 ஃபார்மை எடுத்துட்டு அப்படியே 50 ஓவருக்கு போனானா இவன் வேற செய்வானே அப்படின்னு யோசிப்பாரு. என்ன IPL தான் கட்டி பிடிச்சி சேர்ந்து அதெல்லாம் பயங்கரமா போயிருந்துச்சு. ஆனா இத்தனை வருஷம் மீடியால இருக்க மீடியாக்காக இதெல்லாம் பண்றதுடா. நீ கூட ஒரு கட் பண்ண கட்டாத்துல திட்டுவல்ல. இங்க வந்து அண்ணா அண்ணா நடிச்சுன்னு இருக்கலாம். அந்த வேலைதான் கௌதம் கம்பீரம். சரி விடுங்க. இப்ப அவ்வளவுதான் விராட் கோலிக்கு ஒதுக்கிடுவாரு அவரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. சரி ஓகே கொடுக்கட்டும். விராட் ஃபேன்ஸ், விராட் ஆர்மி எல்லாரும் மீம் போட ரெடி ஆயிடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நம்ம BCCI கௌதம் கம்பீரை ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவர் வந்து அசிஸ்டன்ட் கோச் யாரெல்லாம் வேணும்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். என்ன பேசுங்க, இப்படி உட்காந்து போட்டு உட்காந்து என்ன அர்த்தம்? என்னத்தடா பேசுறது? நான் என்ன கனவா கண்டேன்? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? நான் வேற நல்ல ஃபார்ம்ல இருந்தா கூட பரவாயில்ல. இப்பதான் 1, 2, 3 போன் நம்பர் மாதிரி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். இந்த டைம்ல இவங்க ஹெட் கோச் ஆகணுமாடா? அது சரிண்ணே. இந்த கம்பீர் வெஸ் விராட் இதெல்லாம் எங்கண்ணா ஆரம்பிச்சது? அதாவது முதல்ல அண்ணன் வந்து என்ன ஊக்குவிக்கிறன்ற பேர்ல ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச்ல 107 அடிச்சிருப்பாரு, ஒரு 150 அடிச்சிருப்பாரு. அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் எனக்கு கொடுத்துட்டு போனாரு. அன்னையில இருந்து ஆரம்பிச்சு இந்த வாரம் இப்போ வரைக்கும் அன்னைக்கு வெறுக்க ஆரம்பிச்சாரு விராட்டியும் தோனியும் கம்பீர். இப்ப வரைக்கும் ஒரு மாதிரி வெறுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா இப்ப ரீசெண்டா அவர் போடுற போஸ்ட் ட்வீட் அவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா நல்லவர் ஆயிட்டாரு போல கம்பீர். எதுவும் நல்லவர் ஆகணும். ஏன்னா எனக்காக வெளில ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு தெரியும்ல. ஓகே அப்படியும் பேசிட்டு இப்படியும் பேசி சமாளிச்சு அப்படியே போயிட வேண்டியது. ஏன்னா விராட் கோலி எதிர்த்து அவ்வளவுதான்ப்பா. ஒன்னு பேட்டால பதில் சொல்ற மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்னா கண்டிப்பா விராட் கோலி தானே. கம்பீர் வரதுக்கு முன்னாடியே விராட் கோலி வேணுமான்னு கேட்ட BCCI கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்கன்னு யோசிங்க. இருக்கலாம். எஸ் மக்களே, சூப்பரான ஒரு நியூஸ் தான் இது. ஒரு பக்கம் வந்து டீம் இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. ராகுல் டிராவிட் ஹெட் கோச்சா இருந்தாரு. ஒரு சூப்பரான ஒரு கோச்சா தான் இருந்துட்டு போயிருக்காரு. 50 ஓவர் ஃபார்மேட்லயே நம்ம வந்து ஃபைனல்ல தான் போய் தோத்தோம். அதாவது 100 நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த T20 வேர்ல்டு கப் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அரசல் புரசலா கேள்விப்பட்டது அடுத்த ஹெட் கோச் யார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணா வரலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் உள்ள வந்தது 2007 வேர்ல்டு கப் அடிக்கும் போது அந்த ஃபைனல்ல அதிகபட்சமா ரன் அடிச்சவர் 75 இவரோட ஸ்கோரு. அதுக்கப்புறம் 2011 வேர்ல்டு கப் அடிக்கும் போதும் அந்த ஃபைனல்ல அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சவர் இவரோட ஸ்கோர் 97. அவரு தான் ஃபார்மர் இந்தியன் டீமோட ஓபனர் மிஸ்டர் கௌதம் கம்பீர். எஸ் ஜிஜி அப்படின்னு சொல்லலாம். கௌதம் கம்பீரை ஹெட் கோச்சா இப்போதைக்கு BCCI அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹெட் கோச் மட்டும் தான் இப்போதைக்கு அபிஷியல் நியூஸா வெளியே இருக்கேன். அண்ட் கௌதம் கம்பீர் கிட்ட வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு யாரு வேணும் அசிஸ்டன்ட் கோச்சா, ஐ மீன் பவுலிங் கோச்சா பேட்டிங் கோச்சா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது காலங்காலமா BCCI ஃபாலோ பண்ற ஒண்ணுதான். ரவி சாஸ்திரி வரும்போது அவர் பிடிச்சவங்களை உள்ள கொண்டு வந்தாரு. ராகுல் டிராவிட் வரும்போது தெரியும் T திலீப் பராஸ் அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அதான் பராஸ் அண்ட் கூடவே T திலீப் அவங்களோட ஸ்டோரி கண்டிப்பா நம்ம சேனல்ல வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கம்பீர் உள்ள வரும்போது அவரோட படையை கூட்டு வரதா சொல்லியிருக்காங்க. படையில வந்து ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு நிறைய இருக்கு, இன்னொருத்தரை பத்தி பேசினால அடிக்கிறதுக்கு ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரிதான் நானே நிக்கிறேன்டா. விராட் கோலி கன்னிடா நானு. விராட் கோலிக்கு ஃபேவரட்டான ஒருத்தர் தான் அவரு. ஐயோ யாரா அது? வினய் குமாரை வந்து அதாவது கௌதம் கம்பீர் வந்து வினய் குமாரை பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காராம். வினய் குமாரை பொறுத்த வரைக்கும் IPL 100 விக்கெட் மேல எடுத்த ஒருத்தர் தான். அந்த மும்பை இந்தியன்ஸோட டேலண்ட் ஸ்கவுட் டீம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம IL T20 பொறுத்த வரைக்கும் MI எமிரேட்ஸோட பவுலிங் கோச்சாவும் இருக்காரு. என்னது அப்படின்னா தேவையில்லாம ஒரு வேலை பார்த்திருக்கேன்னு தோணுது இல்ல? ஆமா, இதே தான் கௌதம் கம்பீரும் பாக்குறாரு. வினய் குமார் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து கேக்குறேன். நான் மட்டும் கேட்கலப்பா, நீ உள்ள வரும்போதே வினய் குமார்ன்ற, அதாவது இதுதான் பந்துன்னு சொன்னாதான் குருமணிக்கே பால்னு தெரியும். அவனே என்ன சொல்றான், வினய்குமார் எதுக்கு தலைவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு புரியும். கிரிக்கெட் பாக்குற எல்லாரோட கேள்வி இதான் ஒரே கொஸ்டினா இருக்கு. ஏன்னா வினய்குமார் எங்கேயுமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டில் இந்தியாவுக்கும் ஆடி இருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். IPL RCBக்கு ஆடி இருக்காரு தெரியும். அண்ட் இந்த பக்கம் KKRக்கு ஆடி இருக்காரு. ஓகே, ஆனா இதுல எதுலயாவது பர்ஃபார்ம் பண்ணாருன்னு ஒரு ஸ்டாட்ஸ் காட்டுறான். இல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு. டொமஸ்டிக்கா ரஞ்சி டிராஃபில நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கர்நாடகாவுக்காக. அண்ட் IPLலுமே 100 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. என்ன அப்படியாப்பா?
ஓகே நான் ரெடி ஆகிக்கிறேன்ப்பா. பேட்டிங் யூனிட் நல்லா டைட். ஆர்சிபியோட ஆல் ஆஃப் ஃபேம்ல இருக்காருன்னு. சரி ஓகே, அதான் பேட்டிங் டீம் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஆர்சிபி மாரி பேட்டிங் மட்டும் தான், இனிமே பவுலிங் ஒண்ணுமே இருக்காதுன்னு தான் சொல்ல போறேன். மும்ரா இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தோம், என்ன ஆக போறாரு கோச்சா வராருன்னு தான் வினய்குமார் கேட்டிருக்காரு, ஒன்னும் அப்பாயின்ட் பண்ணல. வந்தா என்ன ஆகுன்றத முன்னாடியே சொல்லிடுறேன், அவ்வளவுதான். ஓகே, அதாவது என்ன விஷயம்னா கௌதம் கம்பீர் வந்து வினய்குமார் கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு, எங்க பவுலிங் கோச்சா வர முடியுமா என் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்குதான் ஃபேன்ஸ் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, கம்பீர ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு. வினய்குமார் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து சூஸ் பண்றாருன்னு எனக்கு இப்பவும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, திட்டினது போதும். இப்போ அவரை திட்டலடா, அவர் ஏன் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு பாக்குறேன். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அடுத்து பேட்டிங் கோச் பக்கமா. பேட்டிங் கோச்சா வந்து இப்போ கேகேஆரோட கன்சல்டன்டா பேட்டிங் கோச்சா ஸ்கவுட் டீம்லயும் இருக்கிற ஒருத்தர் தான் அபிஷேக் நாயர். 2018 இருந்து இப்போ வரைக்கும் கேகேஆர் டீமை பில்ட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காரு ஒருத்தர்னா அது இவர் தான். ஆமா, டீம் இந்தியாவுக்காக 3 மேட்ச் ஆடி இருக்காரு அவரு. ஆமா, அதுவும் நல்ல ஆல்ரவுண்டரும் கூட, டொமஸ்டிக் நல்ல ரெக்கார்டு இருக்கு. 2020 வரைக்குமே லீக்ல ஆடி இருக்காரு. சூப்பர் தம்பி. இன்னொரு விஷயம் சொல்லணும், கேகேஆர்ல வந்து இந்த வருஷம் வந்து கேகேஆர் வந்து கப்பை ஜெயிச்சாலுமே எல்லாருமே அந்த கேகேஆர் பிளேயர்ஸ், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், வெங்கடேஷ் ஐயர் ஆகட்டும், உள்ள அந்த சுனில் நாராயண் ஆகட்டும், எல்லாருமே சொல்ற ஒரு பேருனா கண்டிப்பா அபிஷேக் நாயர் தான். இவர் தாங்க எங்களுக்கு பேக் போனு, இவரோட சப்போர்ட் தான் இருந்துச்சு, இவரோட சப்போர்ட்னால தான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. அதனால முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு அபிஷேக் நாயர். ரிங்கு சிங், ரகுவன்சி இவங்க எல்லாரும் பேக் பண்ணது, வெங்கடேஷ் ஐயர் பேக் பண்ணது, ஏன் தினேஷ் கார்த்திக் தன்னோட ஃபைனல் கெரியர்ல இருக்கிறப்போ ஃபினிஷிங் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் அவர் தான் பண்ணாரு. அது தினேஷ் கார்த்திக்குமே சொல்லியிருப்பாரு. அந்த அபிஷேக் நாயரை இந்தியாவோட பேட்டிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அபிஷேக் நாயர்கிட்டயும் ரிக்வெஸ்ட் போயிருக்கு. சோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. சரி ஓகே, பேட்டிங் கோச் சொல்லிட்டு பவுலிங் சொல்லிட்டோம், அது லிஸ்ட்ல தேவையில்லாது. பட் ஃபீல்டிங் கோச் யாருப்பா? ஃபீல்டிங் கோச் மட்டும் ஒரு வதந்தி வந்துச்சு, ஜானி ரோட்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கம்பீரோட விருப்பமாவும் இருந்துச்சு, ஜானி ரோட்ஸை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இங்க பிசிசிஐ வந்து ஃபீல்டிங் கோச்சுக்கு மட்டும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க கம்பீர் கிட்ட. டி திலீப்பை கண்டினியூ பண்ணலாம், நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா. சோ டி திலீப்பை பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம். டி திலீப்பை பத்தி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்க. வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இங்க நடுவுன்னு சொல்ல வேண்டியது, 10 நிமிஷம் தான் வீடியோ பாக்குறாங்க, நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே, இங்க ஸ்கிப் பண்ணும்போது வந்துரும்ல, ஸ்கிப் த ஆட். ஓகே, ஒரு பக்கம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா எங்கடா வருது. சரி ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இந்த பக்கம் எல்லாமே ஓவரால் ஓகே. ஸோ பேட்டிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், இப்போ டீம் இந்தியாவுக்குள்ள கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் கேப்டன்சி ரோஹித் சர்மா அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட் பாலோட பெஸ்ட் கேப்டனா இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்காருன்னா ரோஹித் சர்மா பேரை சொல்லலாம் தைரியமா. அண்ட் இந்த பக்கம் T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டாரு. வேர்ல்டு கப் ஃபைனலுமே நம்ம எடுத்து போனாரு 50 ஓவர் ஃபார்மேட்ல. இப்போ அவரோட ஃபோக்கஸ் சாம்பியன் டிராஃபி தான். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கேப்டன்சில குளறுபடி ஏதாவது நடக்க மாட்டேன் தம்பி, நீயே சொல்ற? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சீக்கிரம் ரோஹித்தோட கேப்டன்சி மேல கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா பாத்தியா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனாக வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறேன். முதல்ல டீமுக்குள்ள கொண்டு வருவாரா, அதுவே எனக்கு டவுட் தான். இல்ல அவர் கொண்டு வரதுக்கு இல்ல, இப்ப பிசிசிஐ ரூல்ஸ் படி ஸ்ரேயஸ் டீம்ல ஆடுறதுங்கிறது கஷ்டம். ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷனும் உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், கான்ட்ராக்ட்லயுமே கிடையாது. சோ ஆனா இந்த பக்கம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் ரோஹித்தை கேப்டன்சில இருந்து தூக்க மாட்டாரு. இன்னொரு விஷயம், அபிஷேக் நாயர் உள்ள கொண்டு வரதுக்கும் முக்கியமான ரீசன் ரோஹித் அண்ட் அபிஷேக் நாயரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸான. ஏன்னா வந்து இந்த ஐபிஎல்ல வந்து அவரோட இக்கட்டான சூழ்நிலைகள் நிறைய அவருக்கு உருவாச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் அவரை ஒதுக்கிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து லாஸ்டா மேட்ச் ஐபிஎல் ஓவரால் முடிய போகும்போது கிட்டத்தட்ட அவரோட ஃபைனல் மேட்ச் கிட்ட எல்லாம் போயிட்டு, அதாவது மும்பை இந்தியன்ஸோட ஃபைனல் மேட்ச் கிட்டத்தட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் பேசும்போது மேபி இது எனக்கு லாஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. எல்லாருமே ஒன்று பத்தி எரிஞ்சாங்க, ஐயோ ஐபிஎல் இருந்து லாஸ்டா, கிரிக்கெட் இருந்து லாஸ்டானு. நான் T20 வேர்ல்டு கப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நபர் தான் அபிஷேக் நாயர். ஸோ அதனால அபிஷேக் நாயர் உள்ள கொண்டு வராரு அப்படின்னா ஸோ ரோஹித்தை இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் உள்ள வைக்க தான் போறாங்கன்னு தோணுது. உன்னோட ஒப்பீனியன் தம்பி, அவரை கேப்டன்சி மாத்தணும்னு நினைக்கிறேன்? மாத்த வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேப்டனா இருந்திருக்காரு இந்தியன் டீமுக்கு. அவர் ஆடுற வரைக்கும் ஆடட்டுமே தான் நான் சொல்லுவேன். 2027 வரைக்கும் கேப்டன்சி பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதான் கம்பீரோட டென்ஷன் முடிகிற வரைக்கும். கம்பீருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2027 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இல்ல வேர்ல்டு கப், அதோட வந்து எண்ட் அப்படிங்கிறது எது முன்னாடி எடுக்குதோ அதை பொறுத்து அவரோட இதுங்கிறது முடியும். ஸோ 3 வருஷத்துக்கு அவர் இருக்காரு. அதுக்கு இடையில 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்க்க போறாரு, ஒரு T20 வேர்ல்டு கப் பார்க்க போறாரு, ODI வேர்ல்டு கப் பார்க்க போறாரு. நிறைய விஷயங்கள் உள்ள நடக்குது. இப்ப கௌதம் கம்பீர் எப்படி நம்ம பிளேயர்ஸை சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க? அதாவது ஒரு பக்கம் வந்து 200 அடிச்சுட்டு போயிட்டு ரோஹித் சர்மா ஒரு 2 டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டு வாய் வணக்கம் டபுள் செஞ்சுரி. விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டு 100 கப்பு அப்பதான்டா சிரிப்பாரு. ஏன்னா அப்பதான் சுனில் நாராயண் போயிட்டு அவர் கப்பை கொடுக்கும்போது அவருக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. மறந்துடாதீங்க, நம்மளுடைய கௌதம் கம்பீர் வந்து ஐபிஎல்ல கேகேஆருக்கா 2 கப் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மென்டாரா போனதுக்கு அப்புறம் இன்னொரு கப், மொத்தம் 3 கப்புமே அவருடைய இதுல தான் வந்திருக்கு நான் சொல்லுவேன். லக்னோவோட மென்டாரா இருக்கும் போதுமே சக்சஸ்ஃபுல்லா டீம் வந்து பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அதனால கம்பீரோட கோச்சிங் மேல பெரிய கேள்விக்குறி இருக்காது. டெஃபினெட்லி, அதாவது அஸ் எ பிளேயரா ஆடும் போதும் அவரோட கான்ட்ரிபியூட் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. மென்டாரா இருக்கும் போது அதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப கோச்சா நம்ம பார்க்க போறோம், புது அவதாரமா இருந்தாலும்
கம்பீர் கையில டீம் இந்தியா இப்போ ஆல்ரெடி இந்தியா வந்து சூப்பரான ஒரு ஷேப்ல தான் இருக்கு. கிரிக்கெட்லயே பயங்கர ஸ்ட்ராங்கான டீம்னா டீம் இந்தியா தான் சொல்வேன். கண்டிப்பா ஃபைனல், இது மட்டும் யாராலையும் மாத்தி எழுத முடியாது. ஃபைனல்ல வேணா தவறுகள் நடக்கலாம், பட் இனிமே நடக்காது. அது அந்த அளவுக்கு தெளிவா தெரியுது. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு 2 கப் வாங்கிடுவார் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா. நான் அப்படியே சஞ்சு சாம்சன் உள்ள வந்துருவாருலண்ணே. டேய் இவன் யாரா இல்லண்ணே, யாருமே வாய்ப்பு தர திரும்ப மாட்டாங்க. திரும்ப சொல்றேன், நீ ஒவ்வொரு டைம் ஆர்சிபி ஜெயிச்சிருமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அடிக்கடி வந்து. சஞ்சீவ் சாம்சன் உள்ள வரலாம் வாய்ப்பு இல்ல. டேய் அங்க பாரு ஜிம்பாப்வே ஸ்குவாட்ல உள்ள விட மாட்டேன்டானுங்கடா. நீ எப்பறம் இங்க எடுத்துட்டு வரன்ற? அல்ல ஆடுவார்னு அவரு. அவ்வளவுதான். சாங் போட்டு வீட்டுல ஆடிட்டு இருக்கான்னு கதை கேளு தாய் குழம்பேன்னு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உருவாயிட்டாங்க. பாரு அபிஷேக் சர்மா அடிக்க அடிய பாடுறா. திரும்பவும் ஜெய்ஸ்வால ஆடுவாரா? திரும்பவும் சொல்ற, அவர் யங்ஸ்டரா இருக்கும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது யங்ஸ்டர் இல்லன்னு தான் சொல்லுவோம் நாங்க. பரவாயில்ல இல்ல டேலண்டஸ் எல்லாருமே உருவாயிட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்ப நீ நினைக்கிற இப்ப விராட் கோலியே இப்ப பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஃபார்ம் இது 50 ஓவர்ல கிரேட் ஆனா திரும்ப அந்த மனுஷன் அவரா முன் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 50 ஓவர்ல சாதனை பண்ணிட்டாரு, 50 செஞ்சுரி அடிச்ச ஒரு பக்கம் இருந்தாலும் டெஸ்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? விராட்லாம் தேவைப்பா டீம் இந்தியாவுக்கு.